Hi all, welcome to Demystifying Markets. So December 11th கான analysis தாங்க இது. Nifty and Bank Nifty market profile learning. Market profile is the base for this channel. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங்ல வந்து ஐடி செக்டார் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1% வந்து அப்பா இருந்தது. ஸோ நல்ல ஒரு ஐடி செக்டாரோட சப்போர்ட் வந்து இருந்தது நிஃப்டியை பொறுத்தவரை. இன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா அந்த 24,700 அண்ட் நேத்தோட வீடியோலையும் நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணோம். 24,700ன்றது இன்ட்ராடேல ஒரு சப்போர்ட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் அந்த சிஎன்டி பீரியட் ஐபியோட எக்ஸ்டென்ஷன் டைம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா அங்க ஹோல்ட் ஆயிருக்கு. மோர் தென் 1 ஹவர். ஏன்னா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ன்றதுனால மோர் தென் 1 ஹவர் அந்த இடத்துல ஹோல்ட் ஆயிருக்கு. பெர்ஃபெக்ட்டா பவுன்ஸும் கிடைச்சிருக்கு. ஸோ 24,700ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான லெவல். அண்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பிகினிங்ல வந்து ஒரு ஐடி செக்டாரோட சப்போர்ட் இருந்தது. ஸோ மார்க்கெட் வந்து ஏ அண்ட் பி வந்து பியூட்டிஃபுல்லா மேல வந்தாங்க. பட் கிளியர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து பார்த்திருந்தோம். எந்த ஒரு ஜோனுன்னு பார்த்தீங்கன்னா 24,800. நேத்து நம்ம வீடியோலயும் நிறைய தடவை இதை டிஸ்கஸ் பண்ணோம். 24,800 இஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கும் பெர்ஃபெக்ட்டா அந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்குங்க. ஸோ நத்திங் நியூ, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. பெர்ஃபெக்ட் சப்போர்ட் நடந்திருக்கு. ஸோ ஐபியோட எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன் சைட்ல பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லைவ்லயும் பார்த்திருந்தோம். பெரிய டெல்டா வந்து பையிங் சைட்ல விழல நிஃப்டியை பொறுத்தவரையும். ஸோ அதனால வந்து இட் வாஸ் ஆல்மோஸ்ட் இன் ரொம்ப ரேஞ்ச் மார்க்கெட்டா இருந்தது. ஃபர்தரா பார்த்தீங்கன்னா கிளியரா ஐபி டவுன் சைட் பிரேக் பண்ணியிருக்காங்க. பட் பிஓசி இஸ் ஆன் 24,700 லெவல்ஸ் தான். ஸோ திரும்ப திரும்ப அந்த 24,700 இருந்து ஒரு கீ ஜோனாவே மார்க் பண்ணிட்டு வராங்க. ஸோ ப்ரொஃபைலை பொறுத்தவரையும் நல்லாவே அந்த இடம் பியூட்டிஃபுல்லா ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அண்ட் எக்ஸ்பெக்டடான ஒரு ஜோன்ல தான் இன்னைக்கு சப்போர்ட்டும் எடுத்திருக்காங்க. விச் இஸ் அ பையிங் சிங்கிள் பிரிண்ட் இல்லையா? ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் இந்த 24,600 ஜோன் இன்னைக்கு வந்து அவங்க ஆல்மோஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து எடுத்தது பார்த்தீங்கன்னா 24,600 விச் இஸ் எக்ஸ்பெக்டடான ஒரு சப்போர்ட் தான். நம்ம வந்து எவ்ரி டைம் டிஸ்கஸ் பண்ற ஒரு லெவல் தான். ஸோ நிஃப்டி ஐடியோட சப்போர்ட் வந்து இன்னைக்கு இருந்தனால பிகினிங் ஹோல்ட் ஆனாங்க. அண்ட் ஃபர்தரா ஐபி டவுன் சைட் வந்துருச்சு. ஸோ இந்த பிஓசிலேருந்து மார்க்கெட் திரும்பவும் மேலே வராங்க அப்படின்னா 800 இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா மல்டி டே ரெசிஸ்டன்ஸாக கிரியேட் ஆயிட்டு இருக்கு. So this is going to be the important level of resistance. On top of it, பார்த்தீங்கன்னா 24,900 as well, because of one more important level. Crossing this level 25,000ன்றது key important level of resistance, third level of resistance. ஸோ நிஃப்டி ஆன் டவுன் சைட் வராங்க அப்படின்னா 24,600 பிரேக் பண்ணணும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா அந்த இடம் சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ 24,600 இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். அண்ட் ஃபர்தரா இந்த லெவலையும் பிரேக் பண்றாங்க அப்படின்னா 24,500 அண்ட் 24,400 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ எப்படி வந்து 25,000ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸா இருக்கோ, அதே மாதிரி சப்போர்ட் வந்து 24,400ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். பிகாஸ் ரெசிஸ்டன்ஸ் கன்வெர்டட் இன்டு சப்போர்ட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல் வந்து 24,400. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும். ஸோ ரிலையன்ஸ் பார்த்துருந்தோம். நம்ம பல தடவை டிஸ்கஸ் பண்ணோம். ரிலையன்ஸை பொறுத்தவரையும் நிஃப்டி ரிலையன்ஸ் 1,300 லெவல்ஸ்க்கு கீழே வந்து க்ளோசிங் வச்சுட்டு இருக்காங்க கண்டினியூஸா. ஸோ கெட்டிங் இன்டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் தான். ரெண்டு சைடுமே ஐபி பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன்டு பேங்க் நிஃப்டி உங்களுக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலோட லேர்னிங் ஆன் எவ்ரிடே பேசிஸ் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் ஜாயின் ஹியர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்ரி சிங்கிள் டே மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஹாய் ஆல் வெல்கம் வந்து இந்த வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது வந்து டீட்டெயில் அண்ட் எவ்ரி சிங்கிள் டே ஸ்லோ லேர்னிங் ஆஃப் மார்க்கெட் ப்ரொஃபைல் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஆல்சோ ஜாயின் ஹியர். ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன மாதிரியான அனாலிசிஸ்லாம் இதுவரையும் ஷேர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வீக்லி அனாலிசிஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹவு டு ஃபில்டர் ஸ்டாக்ஸ் அண்ட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடியோட இண்டெக்ஸ் அண்ட் நிஃப்டியோட எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கெட்டிங் இன்டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம லைவ் மார்க்கெட்லேயே பார்த்தோங்க நிஃப்டிக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து ட்ராக் பண்ணியிருந்தோமோ அந்த லெவல்ஸ் ரெஸ்பெக்ட் ஆயிருந்தது. ஆஸ் வெல் அஸ் இன் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 54,000 அதை கிராஸ் பண்ணவே முடியல இல்லையா? பிகாஸ் இட்ஸ் அ சைக்காலஜிக்கல் நம்பர். ஸோ ஆன் டாப் ஆஃப் இட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஐபியோட
ஐபியோட அப்சைடும் பிரேக் பண்ணவே இல்ல பேங்க் நிஃப்டி. ஸோ பார்த்தீங்கன்னா, டில் வந்து எஃப் பீரியட் அதாவது வந்து ஒரு 12 மணி வரையுமே ஐபியோட அப்சைடும், டவுன் சைடும் பிரேக்கே ஆவல. வித்தின் ரேஞ்ச்குள்ளேயே மார்க்கெட் இன்னைக்கு இருந்தது. பிட்வீன் 53,500 டூ 53,700. ஸோ அதுக்கப்புறம் பிரேக் பண்ணாலும் 2 சைடும் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய ஒரு கிளாரிட்டி இல்ல. இன்டெசிஷன் மார்க்கெட்ட தான் குடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, 53,700ல தான் அசோசியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி இட்ஸ் கம்ப்ளீட்லி அன் இன்சைட் மார்க்கெட் ஆஃப் லாஸ்ட் 3 டேஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி நம்ம வந்து காலையிலேயே பார்த்தோம். கம்ப்ளீட் இன்சைட் மார்க்கெட்டுன்னு. ஸோ இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் திரும்பவும் மேல வராங்க அப்படின்னா, பிஓசிலேருந்து மேல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வுட் பி 53,700 அண்ட் 800. ஸோ இங்க வந்து வால்யூமும் நம்மளுக்கு இருக்கு. தி இம்பார்ட்டன்ட் லெவல் இஸ் 53,800. அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் 53,900 ஏன்னா அந்த லெவல்ல பார்த்தீங்கன்னா 3 டேஸ் மல்டி லெவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 53,900 அபோவ் ஜோன் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் லெவல் அண்ட் 54,000 ஆப்வியஸா ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர் இல்லையா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் அண்ட் ஆன் டவுன் சைட் பொறுத்தவரையும் நம்ம வந்து 53,400 நம்ம வந்து ப்ரியோரா இந்த லெவல்ஸும் பார்த்துருந்தோம். ஸோ 53,400 லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டேவும் நம்மளுக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. தட் இஸ் ஆன் 9th டிசம்பர். ஸோ இன்னைக்கும் இன்ட்ராடேல 53,400 ஜோன் ஒரு பெர்ஃபெக்ட் சப்போர்ட்டா குடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஆன் பிலோ அந்த லெவலுக்கும் கீழ வந்து பேங்க் நிஃப்டி வராங்க அப்படின்னா, தென் 53,200 zone which is important excess zone-ஆ இருக்கு. ஸோ 53,200 and 53,000 as well because it's a psychological number இல்லையா? and a very important level in bank nifty. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் கம்ப்ளீட்டா ரேஞ்ச் மார்க்கெட்டா தான் இருக்கு. ஸோ அப்சைட் அண்ட் டவுன் சைடு ஒரு இன்டெசிஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. டாப் க்ளோசிங் குடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸும் ஆன் டாப் ஆஃப் இட் இருக்கு. எவ்ரி ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பா பிரைஸ் அக்செப்டன்ஸ் தேவை. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஐடி அண்ட் நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ் பார்க்கலாம் ஒரு கிளான்ஸ. ஸோ நிஃப்டி ஐடியை பொறுத்தவரையும் ஓப்பனிங்லேயே நம்ம வந்து பார்த்துருந்தோம். இன்னியோட லைவ் ட்ரேடிங் செஷன்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் நல்ல ஒரு ஸ்மார்ட் மணி ஓடிஎஃப்ஆ கண்டினியூ ஆனாங்க. பட் ஆனால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் பண்ண முடியல. ஸோ திரும்பவும் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ ப்ரொவைடட் நிஃப்டிக்கு ஒரு பிகினிங்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிட்டே இருந்தது ஃப்ரம் ஐடி செக்டார். ஸோ நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஸோ நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டாப் க்ளோசிங் குடுத்துருக்காங்க. அண்ட் பிபாக்ஸ் வந்து பில் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் 2 டேஸ் பிபாக்ஸும் பில் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ்ல வந்து டாப் க்ளோசிங்கும் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஃபைல் வந்து ஐபி எக்ஸ்டென்ஷன் நடக்கல. பிகாஸ் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டா இருந்தது இல்லையா? ஸோ பட் ஸ்டில் வந்து ஒரு 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 கிளாரிட்டியா தெரியுது. பிபாக்ஸ் வச்சிருக்காங்க. டாப் க்ளோசிங் குடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு ப்ரொஃபைல் எப்படி பில்ட் ஆகுதுன்றதையும் நம்ம வந்து லைவ் ட்ரேடிங் செஷன்ல பார்க்கலாம். ஸோ வித் தட் நோட் நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னா கைண்ட்லி டூ லைக், ஷேர். ஸோ எந்த வீடியோக்கு எனக்கு 100 லைக்ஸ் வருதோ அந்த வீக் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான யூனிக் லேர்னிங் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். ஸோ இன்னும் எந்த வீடியோக்கும் 100 லைக்ஸ் வரல. ஸோ விச் வீடியோ வில் பி கெட்டிங் 100 லைக்ஸ் தட் வீக் நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லேர்னிங் ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.